இடத்துல அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணும்போது ராகு கேதுனுடைய பிரச்சனை இருந்தாலும் புலிகனுடைய தாக்கம் இருந்தாலும் நிவர்த்தி ஆயிடும். அது மட்டும் இல்லாம இது குளிகை, இந்த இடத்துல இருக்கக்கூடியவர் குளிகை. திருமண தடை இருந்ததுன்னா அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணி மாங்கல்யத்துல இருந்து எல்லாமே அந்த குழந்தைக்கு கொடுத்துருவோம். அதை வச்சு 48 நாள் அங்க பூஜை பண்ணதுக்கு அப்புறம் திருமணம் நடந்துரும். அம்பாளுக்கு மாங்கல்யம் சாத்திடுவாங்க. சந்தான பாக்கியம் இந்த இடத்துல வந்து அம்பாள் நித்திய கர்ப்பஸ்தியா இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து அபிஷேகம் பண்ணி அந்த தைலத்தை உச்சிலையும் நாபி கமலத்திலையும் வச்சுட்டாங்கன்னா அடுத்து அம்பாளுக்கு வந்து வளைகாப்புக்கு உண்டான விஷயங்கள் கொண்டாந்து வச்சிருவாங்க. அதே நேரம் நான் ஒரு பதவி உயர்வு வேணும், இவ வேணும், அரசியல்ல சிறக்கணும், இவ வேணும், அதே மாதிரி வந்து சினிமா துறையில வந்து நான் முன்னேற்றத்துல வரணும் அப்படின்னா இவ வேணும். ஏன்னா வெற்றிக்கு சொந்தக்காரி இவ மட்டுமே தான். இல்லாம இவளுடைய ஒரு பாடல், அந்த பாடலை சொல்லும் போது நம்ம வாழ்க்கையில பல மாற்றங்களை கொடுக்கும். இந்த இடத்துக்கு கால இடத்தை வச்சுட்டாங்க அப்படின்னா அகால மரணங்கள் கிடையாது, கண்டங்கள் கிடையாது. அதே நேரம் ரோகங்கள் நிவர்த்தி, கணவன் மனைவி ஒற்றுமை. ஏன்னா அத்திரி மகரிஷி அனுஷ்யா தேவி இங்க இருக்கிறதுனால, அதே மாதிரி செய்வினை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நிவர்த்தி குண்டலினி மகரிஷி இருக்கிறதுனால நம்ம பக்ரகாளி திருவாக்கரையில வரதுக்கு காரணமே குண்டலினி மகரிஷி தான். மக்களுடைய துயர தீக்கணும்ன்றதுக்காக தவம் இருந்த அந்த மகரிஷி அம்பாள் கையில வச்சிருக்கிற. இப்படி ஒவ்வொரு ரிஷிகளுக்கும் சொந்தக்காரி. இவளை வணங்கிட்டோம்னாலே வாழ்க்கையில அனைத்து விஷயங்களும் வெற்றி தான்.